ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விட நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோம்மேட் ஸ்டிக்கர் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 15 டேஸ் சேலஞ்ச் போட போகிறேன். அதில் நான் ஷிங்ஷனை சூஸ் பண்ணனால இப்போது ஷிங்ஷனோட டயக்ராம் தான் எடுத்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ எப்படி பண்ணுறேனோ அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கேரக்டரை நீங்கள் ஸ்டிக்கராக பண்ணிக்கலாம். நான் இப்போ அவுட்லைனுக்கு நார்மல் பிளாக் ஸ்டிக் பென் தான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி கலர்ஸும் பார்த்திங்கன்னா நார்மல் கலர் பென்சில் தான் யூஸ் பண்ணி நான் கலர் பண்ணுறேன். நீங்களும் அப்படியே பண்ணலாம். இப்போ அவுட்லைன் போட்டுட்டு கலர்ஸ்லாம் கொடுத்துடலாம். பிளாக் கலர் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக, அந்த ஹேர்லாம் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால அதுக்கு நான் பிளாக் ஸ்டிக்கே யூஸ் பண்ணிக்கிறேன், கலர் பென்சில் யூஸ் பண்ணாமல். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்னென்ன இப்போ இந்த 15 டேஸும் ஷிங்ஷன் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் செய்ய போகிறோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன கேரக்டரில் வேணும், பென்டென் இல்லை டோரேமான், உங்களுக்கு என்ன கேரக்டரில் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா அதையும் பண்ணலாம். அதே மாதிரி கண்டினியூவாக ஷிங்ஷன், அதாவது அந்த 15 டேஸ் கண்டினியூவாக வராது. ஒரு நாள் ஸ்டேஷ்னரி ஐட்டம் செய்கிற மாதிரி, இன்னொரு நாள் இயரிங்கோ இல்லை ஹோம் டெக்கர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி வரும். சப்போஸ் அது நான் எதாவது வீடியோ ரெடி பண்ணல அப்படின்னா மட்டும்தான் அடுத்த நாளே ஷிங்ஷன் வீடியோவோ இல்லை இயரிங்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதே வரும். பட் ரெகுலராக வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் உங்களுக்கு கலர் எப்படி லுக்காக தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் நான் நேரில் பார்க்கும்போது லுக் நல்லாவே இருந்தது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர் இந்த மாதிரி ஃபுல்லாக கலர் பண்ணி வச்சுக்கோங்க. கலர் பண்ணி வச்சுட்டு நான் 1 இன்ச்சு டேப் எடுத்துட்டேன். இந்த டிரான்ஸ்பரண்ட் டேப் 1 இன்ச்சு எடுத்துட்டேன். நீங்கள் நல்ல பெரிய சைஸு 2 இன்ச் 3 இன்ச்சுன்னு நினைக்கிறேன், பெரிய சைஸ் இருக்கும். அந்த டேப் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கட் பண்ணும் அது லுக்கு ஒரிஜினல் ஸ்டிக்கர் மாதிரியே நல்லாயிருக்கும். நான் இப்போதைக்கு என்கிட்ட அந்த 1 இன்ச் டேப் இருந்தனால நான் அதே அந்த செல்லோ டேப்பை யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய டேப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டிக்கர் ரொம்ப லுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். நம்ம 1 இன்ச் டேப் யூஸ் பண்ணும்போது நடுவில் லைட்டாக அந்த லைன் தெரியும். அது அவ்வளோக்கு லுக் நல்லா இருக்காது. நீங்கள் பெரிய டேப்பு யூஸ் பண்ணிக்கோங்க செல்லோ டேப் யூஸ் பண்ணும்போது. அதே மாதிரி கட் பண்ணும்போதும் நீங்கள் அவுட்லைனில் அந்த ஒயிட் கலர் வர மாதிரியே கட் பண்ணிங்க அப்படின்னா தான் அது பார்க்க ஒரிஜினல் ஸ்டிக்கர் மாதிரியே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம், இல்லை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இது நல்லா க்ளாஸியாக லுக்கு சூப்பராக இருந்துச்சு. நான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணல, அப்பயே லுக் நல்லா தான் இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அந்த ஒயிட் லைன் கொஞ்சம் நல்லாவே விட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ரொம்ப இல்லாமல் ஒரு லேஸாக அதை விட்டீங்க, பார்டர் மாதிரி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் மற்ற ஸ்டிக்கர்லாம் கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்படி தான் ஸ்டிக்கர் இருக்குது. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் நல்லாவே இருந்தது. ஷிங்ஷன், ஹீமாவரி, மிக்ஸி எல்லாமே எல்லா ஸ்டிக்கருமே ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த ஸ்டிக்கர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. மிக்ஸியோட ஸ்டிக்கரும் பார்த்தா சூப்பராக இருந்தது. ஆனால் ஃபேமிலியாக மேக் பண்ணணும்னு நினச்சேன், ஹீரோ கூட மேக் பண்ணிவிட்டேன். ஆனால் நொஹரா கேரக்டரை மறந்து போயிட்டேன், மேக் பண்ணவே இல்லை போல். நீங்களும் ஸ்டிக்கர் மேக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் சின்ன டேப் யூஸ் பண்ணனால அந்த நடுவில் அந்த லைன் வருது. அப்படி வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் பெரிய டேப்பில் ஒட்டினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching this video.